தொழிலாளர் தொகுப்பு சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மார்ச் 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அமைப்பு சாரா தொழிலாளர்களின் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதன் ஒருங்கிணைப்பாளர் திருப்பதி, நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள மத்திய தொழிலாளர் தொகுப்பு சட்டத்தினால் அனைத்து வாரியங்களும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். எனவே இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், அதேபோல் இஎஸ்ஐ மருத்துவ வசதிகளை அதிகரிக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கான விபத்துக்கு வழங்கப்படும் நிதியை அதிகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இவைகளை வலியுறுத்தி வரும் மார்ச் 3ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் திருப்பதி கூறினார். தொழிலாளர் நலத்துறையிலே செயல்படக்கூடிய தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்திலே 17 நலவாரியங்கள் செயல்படுகிறது. அந்த 17 நலவாரியங்களிலும் அநேக நபர்களுக்கு பணப்பயன் கிடைக்காமல் அவதியுற்று வருகிறார்கள். காரணம் என்று கேட்டால், பென்ஷன் வாங்குவதற்கு பல நிபந்தனைகளை விதிக்கிறார்கள், பல ஆய்வுகளை உட்படுத்துகிறார்கள். பதிவு செய்வதற்கு கூட தொழிலாளர்களை 100 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நேரிலே வர சொல்கிறார்கள். இப்படி தொழிலாளர்கள் நேரில் வந்து பதிவு செய்யும் போது அவருடைய வேலை வாய்ப்பு பறிபோகிறது, அவருடைய மன உளைச்சல் உருவாகிறது. எனவே தொழிலாளர் நலத்துறை தொழிலாளர்களை நேரில் வர சொல்லாமல் தொழிற்சங்கங்கள் மூலமாக இந்த பதிவு புதுப்பித்தல் உதவித்தொகை விண்ணப்பங்களை பெற வேண்டும். பணப்பயன்கள் உரிய காலத்திலே 60 நாட்களுக்குள்ளே பணப்பயன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும்.